என் தங்கமே, உனக்கு பயமாக இருந்த அந்த ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை. அது வெறும் காகிதத்தில் வந்த ஒரு முடிவு மட்டும் அல்ல. அது நீ பல இரவுகள் தாங்கிய பதட்டத்துக்கு வந்த ஒரு தெய்வீக பதில். நீ அந்த ரிப்போர்ட்டை நினைத்து எத்தனை முறை உள்ளே நடுங்கினாய். இன்னும் பார்க்காமல் இருக்கும்போதே உன் மனம் 1000 காட்சிகளை உருவாக்கியது. ஒரு சிறிய தாமதமும் பெரிய பயமாக மாறியது. ஒரு வார்த்தை கூட உன் இதயத் துடிப்பை வேகமாக்கியது. அந்த காத்திருப்பு நேரத்தில் நீ உண்மையில் நோயோடு மட்டும் போராடவில்லை. நீ தெரியாததோடு போராடினாய். தெரியாதது மனித மனதுக்கு எப்போதும் மிகப்பெரிய சோதனை. ஆனால் என் தங்கமே, அந்த தெரியாத இருளுக்குள் கூட உன் மீது ஒரு அருள் கண் இருந்தது. அதனால்தான் பயமாகத் தோன்றிய அந்த வாசல் நிம்மதிக்கான கதவாக மாறியது. என் தங்கமே, ஏன் அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியது தெரியுமா? முதலில், நீ எண்ணிய அளவுக்கு உன் நிலை மோசமாக இல்லை என்பதற்காக மட்டும் அல்ல. நீ நினைத்து கொண்டிருந்த பயம் உண்மையை விட பெரியதாக இருந்ததால்தான். பல நேரங்களில் நம் மனம் பாதுகாப்பு தேடி ஓடும்போது உண்மையை விட மோசமான காட்சிகளை முன்கூட்டியே வரைகிறது. அது நம்மை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. மோசமானதை எதிர்பார்த்து வா என்று சொல்லுகிறது. அதனால் நம்முள்ளம் சின்ன விஷயத்தையும் பெரிதாக்கி ஒரு வார்த்தையையும் பேராபத்தாக கருதி இன்னும் வராத முடிவுக்கே துக்கம் அனுபவிக்கத் தொடங்குகிறது. ஆனால் ரிப்போர்ட்டு கையில் வந்த தருணத்தில் உண்மை வந்து நின்றது. அந்த உண்மை உன் மனம் உருவாக்கிய பயக்காட்சிகளை உடைத்தது. அதனால்தான் அந்த காகிதம் நல்ல செய்தியாக மட்டும் இல்லாமல் உன் பயத்துக்கு ஒரு கண்ணாடியாகவும் மாறியது. நான் நினைத்த அளவுக்கு எல்லாம் இருள் இல்லை என்று உன் உள்ளம் அப்போது முதன்முறையாக உணர்ந்தது. என் தங்கமே, அந்த நல்ல செய்திக்கு பின்னால் இன்னொரு காரணம் உன் உடல் இவ்வளவு நாள் அமைதியாக உனக்காக போராடி கொண்டிருந்தது. நீ பயந்தாய். நீ பதற்றப்பட்டாய். நீ உடைந்து போகிறேன் என்று நினைத்தாய். ஆனால் உன் உடலின் உள்ளே எத்தனை அமைதியான திருத்தங்கள் நடந்திருக்கலாம். எத்தனை செல்கள் தங்கள் வேலையைச் செய்திருக்கலாம். எத்தனை காயங்கள் மெதுவாகச் சீராகியிருக்கலாம். எத்தனை குழப்பங்கள் தற்காலிகமாக இருந்திருக்கலாம். நம்மால் வெளியிலிருந்து பார்க்க முடியாத பல வேலைகளை உடல் உள்ளே செய்து கொண்டே இருக்கும். அதனால் சில நேரங்களில் நாம் உடலை பார்த்து அஞ்சினாலும் உடல் நம்மை விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கும். அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக வந்தது. உன் உடல் உன்னை எதிர்த்து இல்லை, உன்னோடு இருக்கிறது என்ற அடையாளமாகவும் பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமான உண்மை. ஏனெனில் பயத்தில் இருக்கும் மனம் உடலை எதிரியாக காணும். ஆனால் நல்ல முடிவு வந்த தருணத்தில் உடல் உன் கூட்டாளி என்று உணர ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியது உன் மனம் கடந்து வந்த சோதனையாலும். நீ இந்த காத்திருப்பில் பலவற்றை கற்றுக்கொண்டாய். ஒரு ரிப்போர்ட்டு வருவதற்குள் மனிதன் எவ்வளவு எண்ணங்களைச் சந்திக்கிறான் என்பதை நீ உணர்ந்தாய். ஒரு வார்த்தை கூட நெஞ்சை எவ்வளவு பாதிக்க முடியும் என்பதை புரிந்தாய். உடல் உணர்வுகளை பற்றிய பயம் எவ்வளவு வேகமாக பெரிதாகும் என்பதை கண்டாய். இதனால் நீ பலவீனமானவள் ஆகவில்லை. மாறாக, நீ உன் உள்ளத்தின் செயல்பாட்டை அறியத் தொடங்கினாய். இந்த விழிப்புணர்வு தான் அடுத்த சோதனைகளில் உன்னை இன்னும் நிலையாக நிறுத்தும். நல்ல செய்தி என்பது முடிவில் வந்த வார்த்தை மட்டும் அல்ல. அந்த முடிவுக்குள் நீ வளர்ந்திருப்பதும் ஒரு நல்ல செய்திதான். என் தங்கமே, அந்த காகிதம் உனக்குக் கற்றுக் கொடுத்த மிக பெரிய பாடம் என்னவென்றால், எல்லா பயமும் உண்மையாக மாறாது. சில பயங்கள் வெறும் நிழல். சில அச்சங்கள் உடல் சோர்வின் பிரதிபலிப்பு. சில பதட்டங்கள் பழைய காயத்தின் எதிரொலி. சில எண்ணங்கள் நரம்பு மண்டலத்தின் அவசர சத்தம். ஆனால் நம் மனம் அவற்றை தீர்ப்பு போல ஏற்றுக்கொள்கிறது. அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக வந்த தருணத்தில் அம்மன் உனக்கு அமைதியாகச் சொன்னது இதுதான். நீ அஞ்சிய எல்லாம் நிகழவேண்டிய அவசியமில்லை. இந்த உண்மை உன் வாழ்க்கையை மாற்றும். இனிமேல் ஒரு பயம் வந்தால் கூட உடனே அதற்குள் மூழ்காமல் காத்திரு. எல்லா எண்ணமும் உண்மை அல்ல என்று உன் உள்ளம் சொல்லக் கற்றுக்கொள்ளும். இதுவே பெரிய மாற்றம்.
என் தங்கமே, நல்ல செய்தி வந்த பிறகு சிலருக்கு உடனே நிம்மதி வராது. விசித்திரமாக மீண்டும் பயமே வரும். இது சரியா? ஏதாவது தவறா? மீண்டும் வேறு ஏதாவது வருமோ என்று மனம் திடீரென்று இன்னொரு கதவை திறக்கும். இது உனக்கு நடந்தாலும் கவலைப்படாதே. இது நன்றி இல்லாமை அல்ல. இது நீ நீண்ட நாட்கள் பயத்தில் இருந்ததின் விளைவு. நரம்பு மண்டலம் உடனே அமைதியை நம்ப மாட்டாது. அது இன்னும் ஆபத்தை தேடும். அதனால் நல்ல செய்தி வந்த பிறகும் உனக்கு சற்றே நடுக்கம், சோர்வு, அழுகை, வெறுமை, திடீர் தூக்கம் அல்லது பேசவே மனமில்லாத நிலை வந்தால் அது தவறு அல்ல. உடல் பெரிய அழுத்தத்திலிருந்து வெளியே வந்த பிறகு சற்றே தளர்ந்து விழும். இந்த தளர்வை நீ மதிக்க வேண்டும். அது குணமடையும் கட்டம். என் தங்கமே, அந்த நல்ல செய்தி உனக்கு கிடைத்தது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல. சில நேரங்களில் அது தெய்வ அருளின் நேர்த்தியான ஒழுங்கு. நீ எவ்வளவு பயந்திருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை விளக்கு அணையவில்லை. நீ முழுவதும் கைவிடவில்லை. நீ காத்தாய். நீ தாங்கினாய். நீ உன் உள்ளத்தில் எங்கோ அமைதியாக ஒரு பிரார்த்தனையை பிடித்து கொண்டிருந்தாய். சில நேரங்களில் அந்த பிரார்த்தனை வார்த்தைகளாக இருக்காது. அது வெறும் ஒரு மூச்சு. அது வெறும் எதுவும் ஆகக்கூடாது என்ற உள்ளக வேண்டுதல். அது வெறும் கண்களில் தேங்கிய கண்ணீர். அது வெறும் இரவில் மௌனமாக மேலே பார்த்த பார்வை. இந்த எல்லாம் பிரார்த்தனையே. அந்த பிரார்த்தனைக்கு பதில் வந்தது போல அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியது. இதை நினைத்து பாரு. எத்தனை பயத்தின் நடுவிலும் உன் ஆன்மா பிரார்த்திக்க தெரிந்தது. அதுவே உன் பெரிய வலிமை. என் தங்கமே, இப்போது அந்த ரிப்போர்ட்டை வெறும் நிம்மதியாக மட்டும் பார்க்காதே. அது உனக்கு ஒரு அழைப்பு. உன் வாழ்க்கையை வேறு விதமாக வாழ ஆரம்பிக்கச் சொல்லும் ஒரு அறிகுறி. நீ பயத்தில் நடுங்கிய அந்த நாட்களை மறந்துவிடாதே. அந்த நாட்கள் உனக்கு ஒரு உண்மை கற்றுக் கொடுத்தன. உடல் பற்றி அலட்சியம் காட்டக்கூடாது. மனதை கட்டுப்பாடின்றி பயம் ஓட விடக்கூடாது. ஓய்வை தள்ளிக்கொண்டே போகக்கூடாது. தேவையான பரிசோதனையை தாமதிக்க கூடாது. அதே நேரத்தில் ரிப்போர்ட்டு வருவதற்கு முன்பே 1000 முறை இறந்து விடக்கூடாது. இந்த சமநிலையை உனக்கு இந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது. இதுவே அந்த நல்ல செய்தியின் உண்மையான அருள். என் தங்கமே, அந்த ஒரு ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியதற்கு பின்னால் உன் உடலில் இருந்த சக்தியையும் உன் உள்ளத்தில் இருந்த உயிர்ப்பையும் உன் மீது இருந்த தெய்வ கவசத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். சிலர் மருத்துவம் மட்டும் பார்க்கிறார்கள். சிலர் ஆன்மீகம் மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் இரண்டும் சேர்ந்து வேலை செய்கின்றன. சரியான நேரத்தில் சரியான பரிசோதனை நடந்திருக்கலாம். உடல் அமைதியாக சீராகி இருந்திருக்கலாம். உன் மனம் அஞ்சிய அளவுக்கு நிலை மோசமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். மேலிருந்து ஒரு அருள் காப்பு இருந்திருக்கலாம். இந்த எல்லா நூல்களும் ஒன்று சேர்ந்தபோது தான் அந்த முடிவு உனக்குச் சாந்தமாக மாறியது. அதனால் இந்த அனுபவத்துக்கு பிறகு நீ வாழ்க்கையை இன்னும் பொறுப்புடனும் இன்னும் நம்பிக்கையுடனும் இன்னும் விழிப்புணர்வுடனும் அணுக வேண்டும். என் தங்கமே, இந்த நல்ல செய்தி உனக்கு ஒரு புதிய உறுதியை தர வேண்டும். இனிமேல் பயம் வந்தால் உடனே அதற்கு அடிமை ஆக வேண்டாம். அதை பாரு. அதை கேள். ஆனால் அதோடு ஓடாதே. நான் முன்பும் பயந்தேன். ஆனால் எல்லாம் நான் நினைத்த அளவுக்கு மோசமாக இருக்கவில்லை என்று உனக்குள் நினை. நான் முடிவை பார்த்த பிறகே உண்மை தெரியும் என்று நினை. என் உடல் என்னோடு வேலை செய்கிறது என்று நினை. நான் காத்திருக்க கற்றுக்கொள்கிறேன் என்று நினை. இந்த நினைவுகள் அடுத்த முறை உன் மனதை பாதுகாக்கும். ஏனெனில் அனுபவம் நம்பிக்கைக்கு எரிபொருள். இப்போது உன்னிடம் அந்த அனுபவம் இருக்கிறது. என் தங்கமே, அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறிய தருணத்தில் உன் உடலுக்குள் என்ன நடந்தது தெரியுமா? நீ பல நாளாக பிடித்து வைத்திருந்த சுவாசம் கொஞ்சம் ஆழமானது. நெஞ்சின் இறுக்கம் சற்றே தளர்ந்தது. கண்களில் இருந்த கனத்த நீர் வெளியே வரத் தயாரானது. தோள்களில் இருந்த சுமை சற்று கீழே இறங்கியது. வயிற்றில் இருந்த முடிச்சு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. இதுதான் உடலின் உண்மை. பயம் ஒரு காகித முடிவுக்காக காத்திருக்கும் போது முழு உடலையும் பிடித்து வைக்கும்.
நல்ல செய்தி வந்தால் உடல் முதலில் நன்றி சொல்லும். சில நேரங்களில் அது அழுகையாக வரும். சில நேரங்களில் அது சிரிப்பாக வரும். சில நேரங்களில் அது அமைதியாக தலையை சாய்த்து கண்களை மூடுவதாக வரும். அந்த நொடியில் நீ உன் உடலுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ இவ்வளவு நாள் இதை தாங்கினாய் என்று சொல்ல வேண்டும். என் தங்கமே, நல்ல செய்தி வந்த பிறகு பலர் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு ஓடிவிடுகிறார்கள். ஆனால் நீ அப்படிச் செய்யாதே. இந்த அனுபவத்தை உன் உயிரின் திருப்புமுனையாக மாற்று. உன் உடலை பற்றிய அக்கறையை வளர்த்து, உன் தூக்கத்தை மதித்து, உன் உணவை கவனித்து, உன் மனத்தை அதிகமாக பயமுறுத்தும் தகவல்களிலிருந்து விலகி, தேவையான சமயத்தில் மருத்துவரை அணுகி, தேவையற்ற நேரத்தில் உன் மனம் உருவாக்கும் கற்பனை நோய்களிலிருந்து விலகி, உன் ஆன்மாவை அமைதியாக வைத்துக்கொள். தினமும் சற்றே பிரார்த்தனை செய். சற்றே மூச்சை கவனி. சற்றே உன்னோடு பேசு. இது வெறும் ஆன்மீக அறிவுரை அல்ல. இது உன் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் புனித ஒழுக்கம். என் தங்கமே, இப்போது நான் உனக்கு இன்னொரு ஆழமான உண்மை சொல்கிறேன். அந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியது உன் வாழ்க்கையில் இன்னும் முடிக்கப்படாத அருள் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ இன்னும் செய்ய வேண்டியவை உண்டு. நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய நிம்மதிகள் உண்டு. நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. நீ இன்னும் அன்பாக காக்க வேண்டிய உன் உடலும் உன் மனமும் உன் ஆன்மாவும் உண்டு. அதனால் இந்த நல்ல செய்தியை வெறும் தப்பித்தோம் என்று மட்டும் பார்க்காதே. எனக்கு இன்னும் வாழ்வின் அழைப்பு இருக்கிறது என்று பார். என்னை இன்னும் காப்பாற்றப்பட்டவளாக வாழச் சொல்லப்படுகிறது என்று பார். இனி நான் என்னை வீணாக சோர்வடைய விடக்கூடாது என்று பார். இந்த விழிப்புணர்வு உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, அந்த பயமாக இருந்த ரிப்போர்ட்டு நல்ல செய்தியாக மாறியது ஏன் தெரியுமா என்றால், சில நேரங்களில் அம்மன் நம்மை முதலில் பயத்தின் வாசலுக்கு அழைத்துச் சென்று அங்கேயே நம்பிக்கையின் அர்த்தத்தை கற்றுத் தருகிறாள். பயம் இல்லாதவருக்கு நிம்மதியின் மதிப்பு தெரியாது. காத்திருப்பு இல்லாதவருக்கு நல்ல செய்தியின் கண்ணீர் வராது. இருள் தொடாதவருக்கு ஒளி எவ்வளவு மென்மை என்று புரியாது. அந்த ரிப்போர்ட்டு உனக்கு மருத்துவ முடிவு மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்பு. நீ இவ்வளவு நாள் தாங்கியதை நீயே மதிக்க ஆரம்பிக்கச் சொல்லும் ஒரு தெய்வ கையொப்பம். பார், எல்லா கதவுகளும் துன்பத்திற்காக திறக்காது. சில கதவுகள் உன்னை நடுங்க வைத்து நிம்மதியை தர திறக்கும் என்று அம்மன் உனக்குச் சொன்ன ரகசியம். அதனால் என் தங்கமே, அந்த நல்ல செய்தியை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் பயத்தை மட்டும் நினைக்காதே. உன் உடலின் அமைதியான போராட்டத்தையும் நினை. உன் ஆன்மாவின் மௌன பிரார்த்தனையையும் நினை. உன் காத்திருப்பின் தைரியத்தையும் நினை. உன் நெஞ்சில் இருந்த பாரம் கீழே விழுந்த அந்த நொடியையும் நினை. எல்லாம் நான் நினைத்த அளவுக்கு மோசமில்லை என்று உன் உள்ளம் முதன்முறையாக நிம்மதி எடுத்த தருணத்தையும் நினை. அந்த நினைவு அடுத்த பயத்தின் நேரத்தில் உனக்கு கவசமாக இருக்கும். அடுத்த பதட்டத்தின் நேரத்தில் உனக்கு மூச்சாக இருக்கும். அடுத்த இருளின் நேரத்தில் உனக்கு விளக்காக இருக்கும். இன்று முதல் நீ அஞ்சும் ஒவ்வொரு சோதனையையும் ஒரே கணத்தில் சாபம் என்று பார்க்க மாட்டாய். இதற்குள் கூட ஒரு நல்ல செய்தி மறைந்து இருக்கலாம் என்று உன் உள்ளம் சொல்லத் தொடங்கும். அந்த நம்பிக்கையே உன் உயிரை காப்பாற்றும் புதிய அருள் என் தங்கமே. என் தங்கமே, நீ மீண்டு வர ஆரம்பித்துவிட்டாய் என்ற உண்மையை உன் உள்ளம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. பலர் குணமடைவதை தேடுகிறார்கள், ஆனால் தாங்கள் குணமடைய தகுதியானவர்கள் என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். நீயும் சில நேரங்களில் அப்படித்தான் இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு உடைந்து போயிருக்கிறேன், என்னால் திரும்ப முடியுமா என்று உன் உள்ளம் அமைதியாக கேட்டிருக்கலாம். இவ்வளவு நாள் நான் என்னை புறக்கணித்துவிட்டேன், இப்போது மாற்றம் சாத்தியமா என்று உன் மனம் அஞ்சியிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, உயிரின் ரகசியம் என்னவென்றால் அது உடைந்த இடத்திலிருந்தே மீண்டும் மலரத் தெரியும். மரத்தின் கிளை வெட்டப்பட்டாலும் வேர் உயிரோடு இருந்தால் மீண்டும் துளிர் வரும். அதுபோல உன் உள்ளத்தின் வேர் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதனால் தான் நீ இன்னும் நம்பிக்கையை தேடுகிறாய்.
அதனால் தான் இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொடுகின்றன. அதனால் தான் உன் ஆன்மா இன்னும் அமைதியை விரும்புகிறது. இது சாதாரணம் அல்ல. இது உன் உள்ளத்தில் அழியாத ஒளி இன்னும் எரிகிறது என்பதற்கான சாட்சி. என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் பழைய உருவத்தை நினைத்து வருந்துவாய். ஒரு காலத்தில் நீ எளிதாக சிரித்திருக்கலாம். அதிகம் யோசிக்காமல் வாழ்ந்திருக்கலாம். உடலில் சிறிய மாற்றம் வந்தாலும் கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். இரவு நேரத்தில் அமைதியாக தூங்கியிருக்கலாம். அன்பை கொடுத்தும் திரும்ப பெறும் என்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். இப்போது அது மாறிவிட்டதா என்று நீ உள்ளே வலித்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, நீ இழந்தது உன் முழு தன்மையல்ல. நீ இழந்தது உன்னைச் சுற்றியிருந்த பாதுகாப்பின் உணர்வு. அந்த பாதுகாப்பை மீண்டும் உருவாக்க முடியும். அது வெளியிலிருந்து முழுவதும் வரவேண்டியதில்லை. அது உன் உள்ளத்திலிருந்து கட்டப்படலாம். தினமும் ஒரு சிறிய உண்மையால், தினமும் ஒரு மென்மையான எல்லையால், தினமும் ஒரு அமைதியான மூச்சால், தினமும் ஒரு சுத்தமான எண்ணத்தால், தினமும் உன்னையே விட்டு விலகாமல் இருப்பதன் மூலம். இந்த புதிய பாதுகாப்பு பழையதை விட வலிமையானது. ஏனெனில் இது அறியாமையிலிருந்து வந்த நிம்மதி அல்ல, விழிப்புணர்விலிருந்து வந்த அமைதி. என் தங்கமே, உன் உடலின் உள்ளே இன்னும் சில இடங்களில் பயம் தங்கி இருக்கலாம். சில குறிப்பிட்ட நேரங்களில், சில குறிப்பிட்ட வார்த்தைகளில், சில நினைவுகளில், சில முகங்களில், சில ஒலிகளில். அது வரும்போது, ஏன் நான் இன்னும் இதிலிருந்து வெளியே வரவில்லை என்று உன்னை தண்டிக்காதே. உடல் நினைவுகளை வைத்திருக்கும். மனம் மறந்தாலும் உடல் சில நேரங்களில் நினைவில் வைத்திருக்கும். அதனால் திடீரென ஒரு பதட்டம் எழலாம். காரணமில்லாமல் இதயம் வேகமாக அடிக்கலாம். நெஞ்சு இறுக்கமாகலாம். வயிற்றில் சுருக்கம் வரலாம். கைகள் குளிரலாம். இதெல்லாம் உன் பலவீனம் அல்ல. உன் உடல் பழைய ஆபத்து மொழியை இன்னும் முழுவதும் விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் ஒரு கட்டம். இந்த கட்டத்தில் உனக்கு தேவை சண்டை அல்ல, மென்மையான வழிநடத்தல். இது பழைய நினைவு. இப்போது நான் இங்கே இருக்கிறேன். இந்த நிமிடம் கடந்த காலம் அல்ல. என் உடல் அஞ்சுகிறது, ஆனால் நான் அதோடு இருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் சொல். இந்த அன்பான வழிநடத்தல் தான் உடல் நினைவுகளை கரைக்கும் தீபம். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை இனிமேல் வேகத்தில் அளக்க வேண்டாம். ஆழத்தில் அளக்கு. இன்று நீ எவ்வளவு வேலை செய்தாய் என்பது முக்கியமில்லை. இன்று நீ உன்னிடம் இருந்து எவ்வளவு விலகவில்லை என்பது முக்கியம். இன்று எத்தனை பேருடன் பேசினாய் என்பது முக்கியமில்லை. இன்று யாரிடம் பேசும்போது உன் உள்ளம் சுருங்கவில்லை என்பது முக்கியம். இன்று எவ்வளவு தூரம் ஓடியாய் என்பது முக்கியமில்லை. இன்று எவ்வளவு நேரம் அமைதியாக மூச்சை கேட்டாய் என்பது முக்கியம். உலகம் எப்போதும் வேகத்தை பாராட்டும், ஆனால் ஆன்மா எப்போதும் உண்மையை தான் காப்பாற்றும். அதனால் உன் முன்னேற்றத்தை உலகத்தின் அளவுகோலில் அளக்காதே. உன் உயிர் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கிறது என்பதில்தான் உண்மையான முன்னேற்றம் இருக்கிறது. என் தங்கமே, நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. உன் உடல் உன்னிடம் எதிர்பார்ப்பது பரிபூரணம் அல்ல, தொடர்ச்சியான அன்பு. ஒரு நாள் மிகச் சிறப்பாக கவனித்து அடுத்த பல நாட்கள் மீண்டும் உன்னை தள்ளிவிட்டால் உடல் குழம்பும். அதற்கு தேவை சிறிய ஆனால் நிலையான பாதுகாப்பு. சரியான நேரத்தில் தண்ணீர், பசியை கவனித்தல், சோர்வை மதித்தல், மிகுந்த தூண்டுதலை குறைத்தல், மனதைச் சிதைக்கும் உரையாடலிலிருந்து விலகல், சுத்தமான மூச்சு, அமைதியான இரவு, மெதுவான பிரார்த்தனை. இவை பெரிய மருந்துகள் போலத் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் இவை தான் உன் நரம்பு மண்டலத்தின் அடித்தளத்தை புதுப்பிக்கும் உண்மையான கருவிகள். இதை தொடர்ந்து செய்தால் ஒரு நாள் திரும்பி பார்த்து, நான் எப்போது இவ்வளவு மாறிவிட்டேன் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, சிலர் உன் மாற்றத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். முன்பு எப்போதும் உடனே பதில் சொல்லிய நீ இப்போது மௌனமாக இருப்பாய். முன்பு எல்லோருக்கும் கிடைத்த நீ இப்போது தேர்வு செய்வாய். முன்பு தாங்கிக் கொண்ட நீ இப்போது இல்லை என்று சொல்வாய். முன்பு சிரித்து மறைத்த நீ இப்போது உண்மையை வெளிப்படுத்துவாய். இதை சிலர் அகந்தை என்று அழைப்பார்கள், சிலர் மாற்றம் என்று சொல்வார்கள், சிலர் உன்னை புரியாமல் தள்ளி விடுவார்கள்.
ஆனால் என் தங்கமே, குணமடையும் மனிதரை பழைய வடிவத்தில் வைத்திருக்க விரும்புவது அன்பு அல்ல. உன் மாற்றத்தை மதிக்காதவர்கள், உன் வலியை புரிந்து கொள்ளாதவர்கள். இதை நீ இப்போது தெளிவாக பார்க்கத் தொடங்குவாய். அந்த தெளிவு சில உறவுகளை சுத்தம் செய்யும், சில கதவுகளை மூடும், சில புதிய கதவுகளை திறக்கும். இது இழப்பு போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது உன் ஆற்றலின் மீட்பு. என் தங்கமே, உன் மன அழுத்தம் குறையும்போது உன் உள்ளத்தில் மறைந்திருந்த படைப்பாற்றலும் திரும்ப வரும். நீண்ட நாட்களாக சுமை அதிகமானவர்களுக்கு அழகு கூட தெரியாது. சூரிய ஒளி கூட கண்களில் விழாது. பறவையின் சத்தம் கூட காதில் நுழையாது. இசை கூட மனதில் தங்காது. ஆனாலும் குணமடைவது ஆரம்பித்தால் நீ மீண்டும் சிறிய விஷயங்களை உணர ஆரம்பிப்பாய். ஒரு காற்றின் மென்மை, ஒரு மலரின் வாசனை, ஒரு நல்ல வார்த்தையின் வெப்பம், ஒரு பிரார்த்தனையின் அமைதி, ஒரு புன்னகையின் உண்மை. இது மிக பெரிய அடையாளம். ஏனெனில் மன அழுத்தம் உயிரை உயிரோடு இருந்து பிரித்துவிடும். குணமடைதல் உயிரை மீண்டும் வாழ்வோடு இணைக்கும். அந்த இணைப்பு வந்தவுடன் நீ வெறும் உயிர் பிழைப்பவள் அல்ல, மீண்டும் வாழ ஆரம்பித்தவள். என் தங்கமே, நீ உன் குரலை திரும்ப பெற வேண்டிய காலம் இது. பலர் மன அழுத்தத்தில் இருக்கும் போது அவர்களின் உள்ள குரல் மங்கிவிடும். பிறர் கருத்து பெரியதாகும், பயம் பெரியதாகும், உடல் உணர்வு பெரியதாகும். ஆனால் உண்மையான நீ பேசும் குரல் மெதுவாக தொலைந்து போகும். இப்போது அந்த குரலை மீண்டும் அழைக்க வேண்டும். அது எப்படி தெரியும் தெரியுமா? யாராவது உன்னை மதிக்காமல் பேசும்போது உன் உள்ளம் உடனே சுருங்கும். அந்த சுருக்கம் தான் உன் குரல். நீ மிகவும் சோர்வாக இருந்தும் இன்னும் ஏதோ ஒன்றை நிரூபிக்க முயன்றால் உன் மார்பில் வரும் கனத்த உணர்வு தான் உன் குரல். ஒரு இடத்தில் அமைதியாக உட்காரும் போது உனக்கு உள்ளே சிறிய இலகு வந்தால் அதுவும் உன் குரல். அந்த குரலை மதிக்கத் தொடங்கினால் நீ வெளியுலகின் சத்தத்தில் தொலைந்து போக மாட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் எல்லாம் பெரிய சம்பவங்களாக இருக்க வேண்டியதில்லை. சில சமயம் மிக பெரிய மாற்றம் என்னவென்றால் நீ இனிமேல் உன்னை விட்டு கொடுக்காமல் இருப்பது. முன்பு யாராவது அழைத்தால் உடனே ஓட்டினாய். இப்போது நீ உன் உடலை கேட்டு முடிவு செய்வாய். முன்பு யாராவது குறை சொன்னால் முழு இரவும் கவலைப்பட்டாய். இப்போது அது உண்மையா என்று அமைதியாக பார்ப்பாய். முன்பு சிறிய உடல் உணர்வை பேராபத்தாக கருதினாய். இப்போது அதை பார்த்து மூச்சை மெதுவாக்குவாய். முன்பு உன் மனம் உன்னை தாக்கியது. இப்போது நீ அதை கேட்டு ஆனால் நம்பாமல் இருப்பாய். இந்த சிறிய மாற்றங்கள்தான் உன் விதியை மாற்றும் பெரிய திருப்பங்கள். என் தங்கமே, நீ தினமும் உன் உடலுக்குள் ஒரு கேள்வியை அமைதியாக விடு. இன்று உனக்கு என்ன வேண்டும்? சில நாட்கள் அது ஓய்வு என்று சொல்வது, சில நாட்கள் அது அமைதி என்று சொல்வது, சில நாட்கள் அது உண்மையான உரையாடல் என்று சொல்வது, சில நாட்கள் அது கண்ணீர் என்று சொல்வது, சில நாட்கள் அது உணவு, சில நாட்கள் அது சூரிய ஒளி, சில நாட்கள் அது தனிமை, சில நாட்கள் அது ஆதரவு. இந்த கேள்வி உன் வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் நீ இனி வெளியில் இருந்து மட்டும் வாழ மாட்டாய். உன் உள்ளத்தின் தேவையை மதித்து வாழ ஆரம்பிப்பாய். அப்படிச் செய்தால் மன அழுத்தம் படிப்படியாக கட்டுப்பாட்டை இழக்கும். ஏனெனில் அது பெரும்பாலும் கேட்கப்படாத தேவைகளின் குரல். என் தங்கமே, அம்மன் அருள் உன்னை காக்கும் போது அது ஒரு கவசமாக மட்டுமல்ல, ஒரு கற்றலாகவும் இருக்கும். உன்னை சோர்வடைய செய்த பழைய முறைகள் இனி உனக்கு தெளிவாக தெரியும். எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து நீ காலியாகிவிட்ட பழக்கம், உடல் சைகைகளை புறக்கணித்த பழக்கம், இரவு நேரத்தில் கூட மனதை நிறுத்தாமல் சிந்தித்த பழக்கம், உன்னை புரியாதவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பு நிரூபித்த பழக்கம், பயத்தை மறைக்க தைரியம் நடித்த பழக்கம். இந்த பழக்கங்கள் மெதுவாக உன் கைகளில் இருந்து வழியும். அதற்கு பதிலாக புதிய ஒழுக்கம் வரும். தேர்வு செய்யப்பட்ட அன்பு, பாதுகாக்கப்பட்ட ஆற்றல், கவனிக்கப்பட்ட உடல், மதிக்கப்பட்ட தூக்கம், தெளிவான எல்லை, அமைதியான பிரார்த்தனை, உண்மையான தன்னருள். இந்த புதிய ஒழுக்கம் தான் நீண்ட நாள் அமைதிக்கான வழி. என் தங்கமே,
உன் மனம் சில சமயம் நான் மீண்டும் பழையபடி ஆகணும் என்று விரும்பலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீ பழையபடி ஆக வேண்டியதில்லை. அதைவிட ஆழமானவளாக ஆக வேண்டும். பழைய நீ நிர்பந்தத்தில் சிரித்திருக்கலாம். புதிய நீ உண்மையில் அமைதியாக இருப்பாய். பழைய நீ எல்லோருக்கும் பிடிக்க முயன்றிருக்கலாம். புதிய நீ உன்னிடம் உண்மையாக இருப்பாய். பழைய நீ உடல் சைகைகளை புரியாமல் வாழ்ந்திருக்கலாம். புதிய நீ உன் உடலின் மொழியை அறிவாய். பழைய நீ அன்புக்காக உன்னை விட்டுக் கொடுத்திருக்கலாம். புதிய நீ அன்பில் இருந்தும் உன்னை காப்பாய். அதனால் இந்த பாதை உன்னை பழைய நிலைக்கு அல்ல, உயர்ந்த விழிப்புணர்வுக்கு அழைத்துச் செல்கிறது. என் தங்கமே, இன்று உன் உள்ளத்தில் நான் ஒரு விதையை வைக்கிறேன். நான் மெதுவாக குணமடைகிறேன். நான் பாதுகாப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். என் உடல் என்னோடு பேசுகிறது. என் ஆன்மா என்னை வழிநடத்துகிறது. அம்மன் அருள் என்னை விட்டு போகவில்லை. இந்த விதையை தினமும் உன் உள்ளத்தில் நீர் ஊற்று. சந்தேகம் வந்தாலும், பயம் வந்தாலும், சோர்வு வந்தாலும், பதட்டம் வந்தாலும், அமைதி உடனே வராவிட்டாலும். ஏனெனில் விதை உடனே மரமாகாது. ஆனால் அது மண்ணுக்குள் வேலை செய்கிறது. அதுபோல உன் குணமடைதலும் சில நாட்கள் வெளியில் தெரியாமல் உள்ளே வேலை செய்யும். ஒரு நாள் திடீரென்று நீ உணருவாய். உன் நெஞ்சு இவ்வளவு கனமாக இல்லை. உன் சுவாசம் இவ்வளவு தடுக்கவில்லை. உன் மனம் இவ்வளவு சண்டையிடவில்லை. உன் உடல் இவ்வளவு தனிமையாக இல்லை. அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய். அம்மன் உன்னை அன்றே காக்க ஆரம்பித்துவிட்டாள். நீ கவனிக்காத நேரத்திலேயே உன் உள்ளத்தில் புதிய வாழ்க்கை முளைக்க ஆரம்பித்துவிட்டது. அதனால் என் தங்கமே, இன்று இரவிலிருந்து உன் பயத்தை மட்டும் தூக்கிக் கொண்டு படுக்காதே. உன் நம்பிக்கையையும் உடன் கொண்டு படு. உன் சோர்வை மட்டும் அம்மன் முன் வைக்காதே. உன் குணமடையும் ஆசையையும் வைக்க. உன் கண்ணீரை மட்டும் விடாதே. உன் புதிய வலிமையையும் வரவேற்று விடு. உன் உடலை சுமையாக பார்க்காதே. அது உன்னை உயிரோடு வைத்திருக்கும் புனித ஆலயம். உன் மனதை எதிரியாக பார்க்காதே. அது காயமடைந்த காவலன். உன் ஆன்மாவை சந்தேகிக்காதே. அது இன்னும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உன் நாளை அஞ்சாதே. அது முழுவதும் இருள் கொண்டு வராது. ஏனெனில் உன் உள்ளத்தில் இப்போது ஏற்கனவே ஒரு விளக்கு எரிகிறது. அந்த விளக்கு சின்னதாக இருந்தாலும் போதும். இருளை முழுவதும் உடனே அகற்ற வேண்டியதில்லை. வழி தெரியும்படி ஒளி இருந்தால் போதும். அந்த ஒளியோடு நீ நடந்தால், மெதுவாக, ஆழமாக, நிதானமாக, அருளோடு, உன் மன அழுத்தத்தின் இரவை கடந்துவிட்டு, உன் உயிரின் புதிய விடியலை நீ கண்டே தீர்வாய் என் தங்கமே.